Hi, welcome to Fashion.channel. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஷ்ரக் எல்லாம் நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல வருமானு கேட்டிருந்தாங்க. அந்த அப்டேட்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஷ்ரக் வந்து நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் கொடுத்துட்டா போதும். அண்ட் நமக்கு தேவையான என்ன வகையான ஷ்ரக் மாடல் வேணுமோ அந்த மாடலை எடுத்து ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான சல்வார் மெத்தடில் போயிட்டு நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுடி ஸ்டைலையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்மளுடைய காலர் குர்தா மாடலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஷ்ரக் டைப் இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் நெக் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காலர் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் நெக்கா இல்லை நம்மளுக்கு ஃபுல் ரவுண்டு இல்லை ரவுண்டில் இல்லாமல் வேறு எதாவது மாடல் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை தான் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் அலைன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியலை மட்டும் நம்ம இதில் வச்சா போதும். இப்போ நமக்கு தேவையான ஃப்ரண்ட் போர்ஷன் கட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஷ்ரக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டைல்ஸ் இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம். லைக் இது வந்து நான் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ரோப் வச்சு சென்டரில் ஃபினிஷ் கொடுக்கறதாக இருந்தாலும் அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம வந்துட்டு இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு காலர் வைக்கணும் அப்படின்னாலும் யூ கேன் ப்ரிப்பேர் காலர் ஆல்சோ. ஸோ இப்போ நம்மளோட பேக் போர்ஷனை கட் பண்ணலாம். ஸோ பேக் போர்ஷனும் நம்மளுக்கு தேவையானது. ஷ்ரக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு தனித்தனியாக தான் நம்மளோட லேசர் மிஷினில் போட்டு கட் பண்ணணும். அண்ட் அது கூட நம்மளோட ஸ்லீவும் கட் பண்ணுறதாக இருந்துச்சுன்னா துணியோட அவைலபிலிட்டியை பொறுத்து பேக் அண்ட் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக மூணுமே தனித்தனியாக போட்டு தான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம மூணுமே தனித்தனியாக கட் பண்ணாலுமே நம்மளுடைய கட்டிங் அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே கட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துப்போம். இப்போ ஸ்டிச்சிங் போர்ஷன் பார்க்கறதுக்காக நம்மளுடைய ஷ்ரக்கோட சென்டர் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இந்த லென்த் பீஸ் கிடைக்காதனால அவங்க அந்த லென்த் பீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த லென்த் பீஸ் நம்ம தனியாகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லென்த் பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸை எடுத்து அந்த ஃப்ரண்ட் பீஸோட நெக் சைடு இருக்குது பாருங்கள், அந்த சென்டர் பகுதி, அந்த பகுதியில் உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம், மேல் பக்கமாக இதை வச்சு இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்டாச்சிங்கை வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கான அலவன்சஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே அந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உள்ள ஃபினிஷிங் கொடுத்து பைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பைண்டிங் ஃபினிஷிங் கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இது ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு வெளியில் நம்மளோட பெல்ட்டுக்கான பீஸ் தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸை இங்கே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ஷோல்டர்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனுங்க நம்ம வந்துட்டு சென்டர் பீஸை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஷோல்டர்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ஸை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்லீவ்ஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்ஸை மடிச்சடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். கீழே பாட்டம் ஃபோல்டிங் மடிச்சடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸோட வந்து நம்மளோட மெயின் பாடி பீசஸை வச்சு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் மெட்டீரியலுங்கனால நான் இதுக்கு லைனிங் எதுவும் கொடுக்கல. இன்கேஸ் யாருக்காச்சும் லைனிங் தேவைப்படுறங்கிற மாடல், அதாவது லைக் ஷிஃபானில் அந்த மாதிரிலாம் லைனிங் எல்லாம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மெயின் கிளாத்தில் மட்டும் லைனிங் ப்ரிஃபர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஷ்ரக்குங்கிறதுனால லைனிங் ப்ரிஃபரன்ஸ் தேவையில்லை. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.5 இன்ச்சஸ் அலவன்சஸ் தான் நம்மளோட இதில் வந்திருக்கும். ஸோ தட் அந்த 1.5 இன்ச்சஸ் அலவன்சஸை வச்சு நம்ம இந்த மாதிரி த்ரூ அவுட்டாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது ஒரு ஏ லைன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வேஸ்ட்லேருந்து அப்படியே அந்த 1/2 இன்ச்சோடைய ஷேப்புக்கு கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஷ்ரக்கோட இதில் இது வந்து பேசிக் கான்செப்ட் நான் சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு ரோப் ஸ்டைல் வேணும்னாலும் ரோப் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இல்லை பட்டன் ஸ்டைல் வைக்கிறதா இருந்தாலும் பட்டன் ஸ்டைல் வச்சுக்கலாம். அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. பட் கட்டிங் வந்து இதே கட்டிங்கே நம்மளுக்கு போதுமானது. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ஃபைனலாக கீழே பாட்டம் மடிச்சடிச்சுட்டு நெக் பீசஸை வச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ பாட்டம் மடிச்சடிச்சிடலாம்.
பாட்டம் வந்து நம்ம சேம் மெஷின்லேயே நார்மலான ஒரு சின்ன ஃபோல்ட்லேயே பண்ணிட்டோம். இன்கேஸ் நம்ம ஆர்கான்சா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பீக்கோ கொடுத்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோட எட்ஜஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் ஃபினிஷிங் நம்ம முடிச்சாச்சு பாட்டமையும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் பீஸை வந்துட்டு நம்ம நெக்குக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்கோட பீசஸ்க்கு நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நாச்சஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ்வலாக நம்மளுடைய கிராஸ் பீஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங்கே போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. பியூட்டிஃபுல்லான ஷ்ரக்கை வந்து நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்லேயே ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இது எந்த ஸ்டைல் ஆஃப் மாடலாக இருந்தாலும் நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் பேட்டர்ன் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் மாடல் அண்ட் ஸ்டிச்சிங் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.